UFG நம்மளுடைய இந்தியன் பைக் ட்ரெயின் 3D கேம்ல நேத்து வந்து ஒரு நியூ அப்டேட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த அப்டேட்ல வேற என்னடா கொண்டு வந்திருக்க போறாங்க, காரு பைக் அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா அவ்வளவுதான்டா கொண்டு வந்திருக்காங்க அப்படி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்டே வச்சிருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனியா ஓனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜே கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அது எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் தெளிவா சொல்ல போறேன். சொன்னால இந்த வீடியோ போகணும் எல்லாருமே கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலயும் ஒரு தெருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லா. UFG நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, இன்னையே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் போட்டுச்சோங்கப்பா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே கொடுத்துலாம்போ சொல்லி கொடுத்துலாமா அப்படின்னா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். UFG நான் சொல்லக்கூடிய நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவா புரிய வரும். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்டேட் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க நான் சொல்லக்கூடிய நீங்க உங்களுடைய கேம்ல ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும் மக்களே. ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ போறேன், நீங்களே பாருங்களேன் இதுல எப்படி யூனிக்கான ஒரு வில்லேஜை நான் கிரியேட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கேம்ல ஓனா நீங்களே கிரியேட் பண்ணலாம். சோ கிரியேட் பண்ணிட்டு வீடியோலாம் எடுத்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போடலாம் நீங்களும். சோ அதுவும் இல்லாம வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸ் ஆகும். நம்ம கேம்ல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காண்டி இப்படி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா அப்டேட் விடல அதை கொண்டு வரல இதை கொண்டு வரலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதான்டா இந்தாடா சேட் கூட நான் கொடுத்துட்டேன்டா, நீயே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பில்டிங் வேணா வர வச்சுக்கோ, எத்தனை ரோடு போட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கூட அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி நம்ம வளவள குளவலன்னு பேசணும், டைரக்டா கண்டென்ட்குள்ள போயிடலாம். சோ மக்களை நீங்க எல்லாருமே போன் காலை ஓபன் பண்ணிட்டு B1 ல இருந்து B10 வரைக்கும் போட்டீங்கன்னா உங்களுக்கு பிக்கஸ்டான பில்டிங் வரும். சோ அதாவது வந்து B1 to B2 B10 ன்னு போட்ற கூடாது. ஃபர்ஸ்ட் B1 போட்டீங்கன்னா ஒரு மாடல் பில்டிங் வரும். அதே மாதிரி B1 B2 B3 B4 B5 B6 B7 B10 அப்படினு வந்து ஐயோ 6 7 1 2 3 கூட ஒழுங்கா சொல்லல. சரி அதெல்லாம் விடுங்க. B1 ல இருந்து B10 வரைக்கும் ஒவ்வொண்ணா நீங்க போட்டு கால் பண்ணினா உங்களுக்கு பிக்கஸ்டான பில்டிங் வரும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பில்டிங் வேணாம், எனக்கு வீடு வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா H1 ல இருந்து H10 அதாவது வந்து H1 போட்டு டிக் கொடுத்தீங்கன்னா ஒரு மாடல் ஹவுஸ் வரும். அதே மாதிரி H2 போட்டு மறுபடியும் நீங்க டிக் கொடுத்தீங்கன்னா அது இன்னொரு மாடல் ஹவுஸ் வரும். சோ இதே மாதிரி வந்து H1 ல இருந்து H10 வரைக்கும் நீங்க போட்டு கால் பண்ணினா உங்களுக்கு ஒவ்வொரு மாடல் ஹவுஸ் வரும் மக்களே. UFG ஓகே இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிக்கஸ்டான பில்டிங் நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு. அதுக்கு அப்புறம் ஹோமும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஹோம்னு சொல்லலாம் ஹவுஸ்னு சொல்லலாம் ஏதாவது ஒண்ணு. சோ அந்த ரெண்டான செட் கூட உங்களுக்கு கிடைச்சிருச்சா. சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பில்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்க்கு முன்னாடி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ற மாதிரி ட்ரீ வேணும்ல, மரம் நம்மளுக்கு வேணும்ல. சோ மரம் நடுறதுக்கு நீ என்ன T1 போட்டா ஒரு மாடல் மரம் வரும், T2 போட்டீங்கன்னா இன்னொரு மாடல் மரம் வரும். அதாவது ஒவ்வொரு மாடல் மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு செட் கொடுக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா T1 ல இருந்து T6 வரைக்கும் நீங்க போட்டு அதுல டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா 6 விதமான மரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா T2 T6 அப்படி போட்ற கூடாது, T1 அப்படி போட்டு டிக் கொடுத்துறணும், மறுபடியும் T2 அப்படி போட்டு டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாடல் மரம் வந்துரும் மக்களே. சரி இப்போ இதெல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணிட்டேன், என்னோட வில்லேஜுக்குள்ள யாருமே வரக்கூடாது, யாருமே என்ட்ரி ஆகக்கூடாது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டச்சவர் மாதிரி கட்டணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதே RGS டூல்ல இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் RGS டூல்ல ஓபன் பண்ணிக்கோங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா W1 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வால் அதாவது சுவர் கிடைக்கும். சோ இந்த மாடல் எனக்கு பிடிக்கல அப்படின்னா W2 போடுங்க, இன்னொரு மாடல்ல உங்களுக்கு சுவர் கிடைச்சிரும் மக்களே. சோ இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கோட்டச்சவரை ஈஸியா கட்டிக்கலாம் மக்களே. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனியா ஒரு அதாவது என்ன சொல்றது அந்த இடத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஸ் பைக் ரேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா R1 போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வீலிங் ஸ்டேடியத்தோட சின்னது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். சோ எனக்கு இதுவும் பிடிக்கல, இந்த இடத்துல நான் ஒரு 2 கண்டெய்னர் பெட்டி நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல வேற மாதிரி நான் ஒன்னு ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா C1 ல இருந்து C5 வரைக்கும் அதாவது C1 போட்டு கால் பண்ணினா ஒரு கண்டெய்னர் பெட்டி வரும், C2 போட்டு கால் பண்ணக்கூடாது, டிக்கு கொடுத்துடணும் அந்த இதுல RGS டூல்ல. சோ T3 அதாவது T3ங்க பாத்தீங்களா C3 போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் பெட்டி கிடைக்கும். மாடல்லாம் இல்ல கலர் சேஞ்ச் ஆகும். சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் பெட்டிக்கு C1 ல இருந்து C5 வரைக்கும் போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 விதமான 5 கலர்ல கண்டெய்னர் பெட்டி கிடைக்கும். UFG இன்னும் சேட் கோட் முடியலங்க, இன்னும் எல்லாமே இருக்கு. இந்த கேம்ல என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேட் கோட் போட்டே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா P1 ல இருந்து P10 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது RGS டூல்ல ஒண்ணா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விதமான எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கும், கேஜெட். சோ அதாவது வந்து இப்போ P1 போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் மரம் மாதிரி லைட் கிடைக்கும் மக்களே. ஸோ P2 போட்டு கால் பண்ணி அந்த இது பைபாஸ் ரோட்ல அந்த முக்கோண மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்களா அது கிடைக்கும். P3 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்படியே இந்த மாதிரி கிடைச்சிட்டே இருக்கும். P6 போட்டிங்கன்னா டஸ்ட்பின் கிடைக்கும். அப்புறம் P5 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வால் கிடைக்கும். வாளுங்கிற பார்த்தீங்கன்னா சின்ன தர மாதிரி கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வகையான டஸ்ட்பின் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் வச்சிருக்கிற அந்த என்ன சொல்கிறது இப்போ ஒரு டெலிஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்களா பாக்ஸ் மாதிரி, அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
தெளிவாக புரிய வரும் மக்களே. ஸோ நான் மறுபடியும் ஆர்ஜிஎஸ் டூல் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பில்டிங் வேணும்னா B1லேருந்து B10க்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு பில்டிங் வேணா ஹவுஸ் வேணும்னா H1லேருந்து H10 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. எனக்கு சுவர் கோட்டச்சுவர் கட்டுறதுக்கு சுவர் வேணும்னா உங்களுக்கு W1லேருந்து W2 இந்த 2 மாடல் தான் இருக்கு, அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதுவும் பிடிக்கல எனக்கு ட்ரீயும் வேணும்னா T1லேருந்து T6 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது C1லேருந்து C5 வரைக்கும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் பெட்டி கிடைச்சிரும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு நீங்கள் காலைல நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஷார்ட்ஸ், அதில் ஃபுல் வீடியோக்கு எல்லாருமே SCSன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோங்க, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். UFG நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை கண்டி கொடுத்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தேன். எதிர்கால உறவுகளுக்கு கொடான ஓடி நன்றி சொன்னதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்துலாம்போ, சில கொடுக்கலாமா அப்படி இல்லை. ஸோ பாய் UFG, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.